மதுபான விடுதிக்கு சென்ற பெண், திருவண்ணாமலையிலே பக்தி அடிப்படையில் கிரிவலம் சென்ற பெண்கள், தூத்துக்குடியிலே இதே தமிழக வெற்றி கழகத்துக்கு உழைத்த பெண், திருச்சியிலே ஒரு செவிலியர் மாணவி என்று தொடர்ச்சியாக பெண்கள் ஒரே நாளில் 2 வழக்குகள் திருவண்ணாமலையில் காவல் நிலையத்திலேயே அந்த அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? இதற்கு யார் பொறுப்பேற்பது? இனி பெண் பிள்ளைகள் இங்கே நடமாடவே முடியாதா? அப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் பெண்களை எந்த வகையில் பாதுகாக்கும்? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள், டிஎன் மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு இந்த 1 மாத காலகட்டத்தில் பல்வேறு மரணங்கள், கொலைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்கதையாக நிகழ்வதை பார்க்க முடிகிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்கிற திட்டத்தை பெண்களின் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தியிருப்பதாக தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த படையும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. அந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. ஆனால் சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று பெயர் வைத்தாலும் கூட அந்த அதிரடிப்படையின் செயல்பாடுகள் இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும், எத்தனை பாதுகாப்பு படைகள் கொண்டு வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்கிறதா என்பது கேள்வியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான பாலியல் குற்றச்சாட்டுகள், தொடர்ச்சியான துன்புறுத்தல்கள், பெண்கள் சாலையில் பகலிலே கூட நடமாட முடியவில்லை என்கிற நிலை தொடர்வதை பார்க்க முடிகிறது. தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண், நம்ம ஆட்சியில கூட பாதுகாப்பு இல்லை அண்ணா பெண்களுக்கு என்று கண்ணீர் மல்க காணொளி வெளியிட்டிருக்கிறார். என்னால முடியலண்ணே, எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஏதாவது தீர்வு இல்லைண்ணா, நாளைக்கு காலையில நான் தலைமைச் செயலகத்துல நான் தர்ணால உட்காருவேனே. தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை, துயரத்தை முதலமைச்சரோடு பகிர்ந்து கொண்ட அவர் தலைமைச் செயலகத்துக்கு வந்து காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் கொடுத்த போதும் கூட அவருக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை, பாதுகாப்பு தரப்படவில்லை என்பது வேதனையாக இருக்கிறது. நான் இதை பேசக்கூடாது என்று எண்ணியிருந்தேன், ஆனால் என்னை பேச வைத்து விட்டார்கள் அண்ணா, தலைமைச் செயலகம் வந்து தர்ணா செய்வேன் என்றெல்லாம் அவர் காணொலியை வெளியிட்டிருக்கிறார். சாகர வரைக்கும் நான் அங்க உட்கார்ந்து செத்துருவேன், தங்கச்சிக்கு உயிர் போனதாவே இருக்கட்டும். அதே நேரத்தில் தூத்துக்குடியில் திருவைகுண்டம் பகுதியில் ஒரு பெண்ணை தாவேகா நிர்வாகியாக இருந்த, இப்போது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார், பாலமுருகன் என்கிற தாவேகா நிர்வாகி, ராமநாதபுரத்தை சேர்ந்த தாவேகா நிர்வாகி ஜெயவேல் இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. திருவைகுண்டம் காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் தரப்பட்டு அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போது அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் திருவண்ணாமலையில், அந்த திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்லப்படுகிற, ஆன்மீகத்தில் நம்பப்படுகிற அந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற போது பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்திருக்கிறது. இன்னும் கூடுதலாக பெரும் கொடுமையாக, பெரும் துயரமாக தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் கோயம்பேடுக்கு அருகில் உள்ள ஒரு தனியார் கேளிக்கை விடுதியில் இளம் வயது பெண்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் சிறுமிகள்தான் என்று நம்புகிற அளவுக்கான அந்த வயதை சேர்ந்தவர்கள், 19 வயது என்று சொல்லப்படுகிறது, 17 வயது என்றும் சொல்லப்படுகிறது. யான்சி என்ற பெண்ணும் அவருடைய தோழியும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கார் ஏற்றி. எதற்காக? மதுபான விடுதியில் அவர்கள் மது அருந்தி அங்கே நடனமாடி கொண்டிருந்த போது ஏற்பட்ட மோதலில் அந்த போதை தலைக்கேறிய அந்த போதை வெறியில் அவர் துரத்தப்பட்டு, ஒரு 6 பேர் கொண்ட குழுவால் துரத்தப்பட்டு காரில் முன்னால் சென்று கொண்டிருந்த யான்சி மற்றும் அவருடைய தோழி மற்றும் அவர்களோடு சென்ற 2 இளைஞர்கள், 19 வயதே நிரம்பிய அந்த பாலகர்கள் 4 பேரும் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள். அவர்களை துரத்தி சென்ற அந்த கொடுமையான மது வெறியர்கள் இந்த பெண்களை மீது கொண்ட வன்மத்தின் காரணமாக, மதுபான விடுதியில் இவர்கள் செய்த அத்துமீறலை அவர்கள் கண்டித்ததன் காரணமாக ஏற்பட்ட மோதலில் அதற்கு பழிதீர்க்கும் முகமாக இந்த கொடிய போதை வெறியர்கள் தங்களுடைய மகிழுந்தை, அந்த போதை வெறி, அதிகார வெறி, ஆணவம் எல்லாம் சேர்ந்து அந்த இளம்பெண்களின் உயிரை பறித்திருக்கிறது. யான்சி அன்றைக்கு நிகழ்விடத்திலேயே உயிர் இழந்திருக்கிறார். 2 நாள்களாக
மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்த அந்த தங்கையும் உயிரிழந்திருக்கிறார். இது தனி மனித தவறாக இருக்கலாம், ஆனால் இதற்கு சமூகத்திற்கு பொறுப்பில்லையா, இதற்கு பெற்றோர்கள் பொறுப்பில்லையா என்ற கேள்வி இருக்கிறது. அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஏன் தனியார் மதுபான விடுதிகள், நீங்கள் இப்போது டாஸ்மாக் கடைகளை மூடுகிறோம் என்று சொல்லி, ஆனாலும் முழுமையாக மூடவில்லை, முன்புறம் மூடிவிட்டு பின்புறம் திறந்து நடக்கின்ற விற்பனையை பார்க்க முடிகிறது. 717 கடைகள் மூடுகிறோம் என்று சொன்னீர்கள், அதையும் முழுமையாக மூடவில்லை. ஆனால் மதுபான விடுதிகள், உயர்தர கேளிக்கை விடுதிகளுக்கு அனுமதி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் மட்டுமல்ல, இந்த ஆட்சி இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னை போன்ற, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் இந்த கேளிக்கை விடுதிகளில் நடக்கின்ற அத்துமீறல்கள், அநியாயங்கள் எண்ணிக்கையில் அடங்காதவை. நட்சத்திர விடுதிகளில் தொடர்ச்சியாக இது எப்போதுமே எல்லா காலத்திலும் நடந்து வருவதை பார்க்க முடிகிறது. இளம்பெண்களும் இளைஞர்களும் அந்த சாட்டர்டே நைட் ஃபீவர் என்று சொல்வார்கள், மேலை நாட்டு வழக்கத்தின் அடிப்படையில், அந்த சனிக்கிழமை இரவை கொண்டாடுவதற்காக தங்களுடைய பணிச்சுமை, மன அழுத்தம் என்று பல்வேறு காரணங்களை இவர்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட, சனிக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமை இரவுகளில் சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள கேளிக்கை விடுதிகள் நிரம்பி ஒழிவதை நீண்ட காலமாக பார்க்க முடிகிறது. சாலைகள் எங்கும் இவர்களின் மது வெறியாட்டத்தை மக்கள் பார்த்து விரும்பி இருந்த காலங்கள் உண்டு. இப்போதும் அது தொடர்கிறது. எதனால் இது ஏற்பட்டது? உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் என்று சொல்லி மேலை நாடுகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் இங்கே தமிழ்நாட்டுக்கு நோக்கி வந்தபோது, அது வணிக வாய்ப்பை, வேலை வாய்ப்பை பெருக்கியிருந்தாலும் கூட, பொருளாதாரத்தை பெருக்கியிருந்தாலும் கூட, நம்முடைய நிலத்தின் பண்பாட்டை, நம்முடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக தலைகளாக மாற்றி போட்டது. அதன் அடிப்படையில் தான் 19 வயது நிரம்பிய யான்சி மதுபான விடுதிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது? 17 வயது நிரம்பிய இன்னொரு சிறுமி செல்ல வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது? இவர்களுக்கு மதுதான் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்கிற அந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டது? திரைப்படங்கள் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றன. திரைப்பட கதாநாயகர்கள் இந்த சமூகத்தை எப்படி வழி நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் புகைப்பிடிப்பது, மது அருந்துவதை மிக எளிமையான, மிக இனிமையான, மிக மரியாதையான, மிக கௌரவமான, போற்றி பாதுகாக்கக்கூடிய, போற்றி வழிபடக்கூடிய, போற்றி வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் போல திரைப்படங்களிலும் பொது வாழ்க்கைகளிலும் அவர்கள் வெளிப்படுத்தியதன் விளைவாக சமூகமே இதை பின்பற்ற தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், ஜென்சி என்று சொல்லப்படுகிற இந்த தலைமுறை அதை எளிதாக பின்பற்றி அதற்கு அடிமையாக தொடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் பல்வேறு செய்திகளை இந்த மரணங்கள் குறித்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது மரணம் அல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை. அந்த காரில் வந்த 6 பேரும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை, இன்னும் குறிப்பாக ஊடகங்களில் சிலர் சொல்வதை வைத்து பார்க்கின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த காரில் திமுக கொடி இருந்தது, அதை கோயம்பேடு வணிக வளாகம் அருகில் சென்று அவர்கள் அந்த கொடியை அப்புறப்படுத்தினார்கள் என்றெல்லாம் பேசுவதை பார்க்க முடிகிறது. யாராக இருந்தாலும், அது எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கொலை குற்றவாளிகள். இதற்கு அந்த கட்சி பொறுப்பேற்குமா என்றால் பொறுப்பேற்க முடியாது. அந்த பண்புக்கு, இப்படியான பாழடைந்த அந்த சீரழிந்த பண்பாட்டுக்கு அந்த கட்சி காரணமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த இளைஞர்கள் செய்த தவறு 2 பெண்களின் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி இருக்கிறது. அந்த பெண்களோடு இருந்த இளைஞரில் ஒருவன், அவன் சிறுவனாகத்தான் இருக்கான், அஸ்வத் என்கிற அந்த இளைஞன் சொல்வதை கேட்கின்ற பொழுது இந்த நாடும் இந்த சமூகமும் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற கவலை மேலோங்குகிறது. அந்த சிறுவன் சொல்கிறான், நாங்கள் மது அருந்தவில்லை, ஆனால் அந்த பெண்கள் மது அருந்தினார்கள். மதுபான கூடத்தில் அந்த 2 பெண்களும் மது அருந்திவிட்டு நடனமாடி கொண்டிருந்த போது அங்கு வந்த இன்னொரு குழு, அந்த 6 பேர் கொண்ட குழு, அந்த கொலை குற்றவாளிகள் கொண்ட குழு அவர்களை சீண்டி இருக்கிறது. கைகளை வைத்து கண்ட இடத்தில் அவர்கள் துன்புறுத்தல் செய்திருக்கிறார்கள், மோசமாக நடந்திருக்கிறார்கள். இது பல நட்சத்திர விடுதிகளில் உள்ளும் புறமும் தொடர்ச்சியாக பலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது பல்வேறு செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். அது இப்போது நடுத்தர மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே நடந்திருக்கிறது. மதுபான விடுதிக்கு போனது அந்த பெண் செய்த தவறு என்று எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் இதற்கு யார் பொறுப்பேற்பது?
இந்த சமூகம்தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த இளம் சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மது விற்ற அந்த உரிமையாளர் கைது செய்யப்பட வேண்டும். அந்த மதுபான விடுதி இப்போது முத்திரையிடப்பட்டு, அதாவது சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறது. ஒரு விடுதியை மூடுவது தீர்வாகாது. எல்லா விடுதிகளுக்கும் தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க முடியுமா என்றால் முடியாது. அப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் பெண்களை எந்த வகையில் பாதுகாக்கும்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, பங்கைய கை நலம் பற்றிடவே இந்த பாரில் அறங்கள் வளருமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் என்றார் பெரும்பாவலன் பாட்டன் பாரத். பாரினில் என்றால் அது இந்த நாட்டினில், இந்த தேசத்தில் என்று பொருள். அதை பாரினில் என்று புரிந்து கொண்டார்களோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. இன்றைக்கு 2 இளம்பெண்கள், ஆனால் மிக நீண்ட காலத்துக்கு முன்பாகவே, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே 55 விழுக்காடு பேர் இங்கே மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், குடிக்கிறார்கள். அதில் 21 விழுக்காடு பெண்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் தெரிவித்தது. இந்த நிலை எப்படி ஏற்பட்டது? மேலை நாட்டு பண்பாடு இங்கே எப்படி வந்து சேர்ந்தது? வெளிநாட்டு மதுபானங்கள், அரசு விற்கின்ற டாஸ்மாக் நிறுவனங்களில் பள்ளி சிறுமிகள், 10ஆம் வகுப்பு படிக்கிற, இன்னும் 8ஆம் வகுப்பு படித்த பெண்கள் மது போத்தலை வாங்கி அங்கேயே குடித்த காட்சிகள் பல காணொளிகளாக வந்திருக்கின்றன. பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் குடிக்கின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. எங்கே செல்கிறோம் நாம்? யார் இவர்களை நல்வழிப்படுத்துவது? எங்கே போனது இந்த நெறி கொண்ட வாழ்க்கை முறை? ஏன் இது வெறி கொண்ட வாழ்க்கை முறையாக மாறியது? நுகர்வு பண்பாடு எப்போது ஏற்பட்டது? நுகர்வு பண்பாடு என்பது நுகர்வு வெறியாக யாரால் மாற்றப்பட்டது? பன்னாட்டு நிறுவனங்கள், வணிகர்கள், வியாபாரிகள் சந்தையாக இந்த தேசத்தை பார்த்ததன் விளைவுதான் இன்றைக்கு இந்த சமூகம், குறிப்பாக இளைய தலைமுறை மொத்தமாக இப்படி நாசமாகி கொண்டிருப்பதற்கான முதன்மையான காரணம். அந்த 2 இளம்பெண்களின் உயிரை யார் மீட்டுக் கொண்டு வருவது? யான்சி என்ற பெண், வாழ வேண்டிய அந்த இளம்பெண் என்ன தவறு செய்தால்? நடு சாலையில், மேம்பாலத்தில் தூக்கி எறியப்பட்டு வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாளே, இந்த கொடுமைக்கு யார் பதில் சொல்வது? உடன் சென்ற தோழி, எந்த தவறுகளை செய்யாத அவர்கள் மது அருந்தியதை தவிர, மதுபான விடுதிக்கு சென்றார்கள் என்பதை தவிர, அவர்கள் தங்களுடைய மிச்ச வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு அவர்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த மோசமான பழக்கங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால். உடன் சென்ற இளைஞர்கள் குடிக்கவில்லை என்று அஸ்வத் சொல்கிறான். இளம்பெண்கள் குடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த தவறிவிட்டார்களா? பொருள் தேடுவது மட்டுமே வாழ்க்கையின் முதன்மையான நோக்கமாக இந்த சமூகம் கருதுகிறதா? பொருளீட்டுவது, வீடு வாங்குவது, பெரும் செல்வங்களை சேர்ப்பது, நகைகளை வாங்கி அணிந்து கொள்வது என்று இதன் பின்னால் ஓடுவதே முதன்மையான நோக்கமாக கொண்டு வாழ்க்கையை மேற்கொள்கின்ற இந்த முந்தைய படித்த தலைமுறை பிள்ளைகளை வளர்ப்பதில், சரியான வழிகாட்டுவதில் தவறிவிட்டதா? பெற்றோர்கள் மட்டும்தான் காரணமா? பள்ளிகளும் கல்லூரிகளும் என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த கல்வி முறை இந்த பிள்ளைகளுக்கு என்ன கற்றுத் தருகிறது? வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற துணிவை, வாழ்க்கை என்றால் என்ன என்கிற பாடத்தை இந்த கல்வி முறை தருகிறதா? அவர்களை நீங்கள் பணம் ஈட்டும் இயந்திரங்களாக, வெறும் பொருளீட்டும் கருவிகளாக உருவாக்கின்ற கல்வி முறைதான் இன்றைக்கு அவர்களை இந்த பலவீனமான மனநிலையில், யாருடைய ஆதரவையாவது நாடுகின்ற ஒரு பலவீனமான மனநிலையில், அந்த ஆதரவு கிடைக்காத போது அதற்காக உயிரை இழக்க துணிகிற கொடுமையான மனநிலையில், அல்லது அதற்கு துணையாக எல்லா விதமான போதைகளையும் கைக்கொள்கிற அந்த ஒரு இழிவான மனநிலைக்கு உருவாக்கி இருப்பது இந்த கல்வி முறையும் காரணமாக இல்லையா? கல்வி என்பது எது? கல் என்றால் என்ன? கல்லுதல் என்றால் கற்றுக்கொள்ளுதல். எதை கற்றுக்கொள்வது? கல்வி நிலையங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அந்த மதில் சூழலுக்கு உள்ளாக மட்டுமா இருக்கிறது கல்வி? அந்த மதில் சுவரை தாண்டிய பிறகுதான் இருக்கிறது வாழ்க்கை கல்வி. அதை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? பேராசிரியர் பெருமக்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, கல்வி நிறுவனத்தை நடத்துகின்றவர்களுக்கு, கல்வி பாடத்திட்டத்தை உருவாக்குகின்றவர்களுக்கு இருக்கிறது. அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எல்லோரும் எளிதாக கேள்வி எழுப்புவார்கள். அரசு என்ன செய்ய முடியும்? அந்த சட்டத்தை, அந்த சட்டத்தின்படி சட்டம் ஒழுங்கை பேணுவதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மதுபான விடுதிக்கும் எந்த சிறுமி செல்கிறாள், எந்த மாணவி செல்கிறாள், எந்த மாணவியை பின்தொடர்ந்து இந்த மாணவன் செல்கிறான் என்று பார்த்து கொண்டிருக்க முடியுமா? தன் வீட்டிலிருந்து தன் மகள் புறப்பட்டு செல்கிறாள் என்றால் எங்கே செல்கிறாள், தன் மகன் எங்கே செல்கிறான் என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பெற்றோர்கள் பொறுப்பாக இருந்தால் பிள்ளைகள் இப்படி நடுரோட்டில் இறந்து போக வேண்டிய நிலை ஏற்படாது. இந்த மகன்களை
அந்த மகள்களுக்கு பாதுகாப்பாக நாம் வளர்க்க வேண்டும். அல்லது அந்த மகள்களிடமிருந்து இந்த மகன்களை பாதுகாப்பது என்பது அந்த மகனையும் அந்த மகளையும் சேர்த்து பாதுகாப்பதற்கு சமமான ஒன்றுதான். இல்லையென்றால் அந்த மகனின் வாழ்க்கையும் கேள்விக்கு உள்ளாகிவிடும் என்பதுதான் இன்றைக்கு நடைமுறையாக இருக்கிறது. நடக்கின்ற ஒவ்வொரு துயரிலிருந்தும் அதற்கு மட்டுமே எதிர்வினை ஆற்றுகின்ற சமூகமாக சமூக வலைத்தளங்களும் அல்லது சட்டத்தை வைத்திருப்பவர்களும் அல்லது காவல்துறையும் ஏதேனும் ஒரு கொடுமை நிகழ்ந்தால் அதை ஒட்டி நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்த சமூகத்தை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதற்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அது ஏற்கனவே இருக்கின்ற கல்வி அமைப்பு அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். பள்ளி வளாகங்கள், கல்லூரி வளாகங்கள், பல்கலைக்கழக வளாகங்களில் நடக்கின்ற அத்துமீறல்களை கண்காணிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஏற்கனவே பல குழுக்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் அந்த குழுக்கள் செயல்படுகின்றனவா? எந்த கட்சியிலாவது, அதாவது யார் தவறு செய்கிறார், எந்த சாதியை சேர்ந்தவன் தவறு செய்கிறான் என்பதையெல்லாம் பார்த்துதான் இங்க இருக்கிற சங்கங்கள் கூட போராட முன் வருகிறார்கள். எதை செய்தியாக்க வேண்டும், எதை மறைக்க வேண்டும், எந்த மரணத்தை நாம் உடனடியாக பரபரப்பாக்க வேண்டும், எந்த மரணத்தை புறந்தள்ள வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு இங்கே செயல்படுத்தப்படுகிறது. எனவேதான் இது போன்ற தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு துன்பமும் துயரமும் நடக்கும்போது யார் நோக்கியாவது கை காட்டிவிட்டு அவரவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். எல்லோரும் இதற்கு பொறுப்பேற்கின்ற நிலை வரும்போதுதான் இதற்கான உண்மையான உறுதியான தீர்வு கிடைக்கும் என்பதுதான் இந்த கொடுமையான துயரிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்ற செய்தியாக இருக்கிறது. யான்சியின் மரணம் என்பது, யான்சியுடன் சென்று தன்னுடைய உயிரை இழந்த அந்த தங்கையின் மரணம் என்பது, இவர்களை கொலை செய்த அந்த 6 இளைஞர்களின் அந்த கெடு குணம் என்பது, இது எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடு தான் பொறுப்பேற்கின்ற நிலையில் இருக்கிறது. முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள்தான் இந்த போதைப் பொருள் பரவியதற்கு காரணம். அதனால்தான் இந்த துயரங்கள் நிகழ்கின்றன என்று எளிதாக கை காட்டிவிட்டு ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது, கை கழுவி விட முடியாது இன்றைய தமிழக அரசு. போதைப் பொருளை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று சொன்ன நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள்? எதெல்லாம் போதையில் வருகிறது, எதெல்லாம் போதைப் பொருளில் வருகிறது? மதுபான விடுதியில் அனுமதியோடு மது விற்பது, அதனால் ஏற்படுகின்ற இது போன்ற கொலைகள், துன்பங்கள், துயரங்கள், டாஸ்மாகிலே குடிப்பவர்கள் இல்லாதவர்கள், ஏழை எளியோர், உழைப்பவர்கள், அதனால் அவர்களது உயிர் போனால் கவலை இல்லை. இந்த மதுவை கூட, டாஸ்மாகில் விற்கின்ற மதுவை கூட வாங்கி பருக முடியாமல், அதற்கு தொகை செலுத்த முடியாமல் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துவிட்டு இறந்து போகின்ற எண்ணற்ற ஏழைகள், உழைக்கும் மக்கள். இந்த நாட்டில் மனித உயிர் என்பது மிக மலினமாக கையாளப்படுவதுதான் எல்லாவற்றுக்கு காரணம். இன்றைக்கு 3 பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், 4 பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. உயிர் எவ்வளவு முக்கியமானது! மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டிற்கு பெரும் செல்வம். அந்த செல்வத்தை நாம் எப்படி கையாளுகிறோம், அதை கொண்டு இந்த நாட்டின் வளத்தை, இந்த நாட்டின் பலத்தை எப்படி உருவாக்குகிறோம் என்பதெல்லாம் ஒரு அரசின் கையில் இருக்கிறது. இருக்கின்ற மனிதர்களை, மக்கள் வளத்தை மதுபானம் போன்ற கொடிய விஷங்களை கொடுத்து அழித்துவிட்டு மீண்டும் நீங்கள் பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள், அரசு உங்களுக்கு உதவித்தொகை தரும் என்பதும், அண்டை மாநிலம் அறிவித்த பிறகு இங்கே 3 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு அரசு அந்த முன்னெடுப்பை செய்ய வேண்டும், அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதும், இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக சுடுகாடாக ஆக்கியது யார்? மதுபான கொள்கைதான் முதன்மையானது, சாராய பொருளாதாரம் தான் முதன்மையானது என்று வடிவமைத்த அந்த அதிமேதாவிகள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். புதிய அரசு மட்டுமல்ல, முந்தைய ஆட்சியாளர்களும் அதற்கு முந்தைய ஆட்சியாளர்களும் தான் இன்றைக்கு யான்சியின் உயிர் பறிபோனதற்கு காரணம். சமூகம், பெற்றோர்கள், கல்வியாளர்கள், கல்வி திட்டத்தை வகுத்தவர்கள், இந்த கல்வி முறை, இந்த சட்டம், இந்த நீதி அனைத்துமே இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. நாடு எப்போதுமே தலைகுனிவையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் நீண்ட காலமாக இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய செய்தார்கள். அந்த அலையில்தான், அந்த வெறுப்பில்தான் புதிய அரசு அமைந்திருக்கிறது என்பதை புதிய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு சாதகமான, உங்களை விரும்பி, உங்கள் நடிப்பை விரும்பினார்கள், ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட அவர்கள் வரக்கூடாது என்கிற வெறுப்பில் விளைந்த இந்த தேர்தல் முடிவு. அப்போது இங்கிருக்கிற சீர்கேடுகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. மேம்பாலத்தில் எங்கள் பிள்ளைகள் சாவதற்கா இந்த நாடு, இந்த அரசு? மதுபான விடுதிக்கு சென்று மரித்து போவதற்கா எங்கள் பிள்ளைகள்? எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து ஓர் அரசு இந்த நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்கு தான் முதன்மை
சேவகனாக முதலமைச்சர் என்ற பொறுப்பு இருக்கிறது. இனியும் ஒரு யான்சி இங்கு இது போன்ற கொடிய மரணத்தை சந்திக்க கூடாது. இந்த கொலைகாரர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.